ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு ரெசிபி. அது என்ன ரெசிபின்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. கேரட் அல்வா தான். இந்த கேரட் அல்வா பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? அல்வான்னு சொன்னாலே நம்மளுக்கு நாவில் எச்சி ஊறும். அந்த ஊறக்கூடிய அந்த கேரட் அல்வா தான் ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேரட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கேரட்டாக எடுத்து வச்சுட்டு அதை நம்ம தோல் சீவிக்கலாம். கத்தியில் கூட தோல் சீவலாம், இல்லைனா தோல் சீவுறது வச்சுருந்திங்கன்னா அதில் சீவிக்கிட்டு முனைகளை 2 பக்கமும் நல்லா வெட்டிட்டு சின்னதாக நம்ம கேரட் துருவோம் இல்லையா, பொரியல் பண்ணும்போது துருவோம்ல, அந்த துருவலில் நான் காமிக்கலை, துருவுறதை காமிக்கலை, துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக இருக்க துருவல்லையும் துருவலாம், சின்னதாக இது இருக்கக்கூடிய துருவல்லையும் துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதை எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 லிட்ரு பாலை நம்ம திக்காக தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு சொன்னாக்க, நம்ம கடைங்களில் கொடுக்குற மாதிரி அல்வா வேணும் அப்படின்னாக்க மில்க் மெய்ட் போடுவாங்க, கோவா போடுவாங்க. ஆனால் நம்ம ஈஸியான மெத்தடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால் பாலை நல்லா திக்காக காய்ச்சி அதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டுகளை 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் நம்ம போட்டு வதக்க போகிறோம். இப்படி வதக்குறதுனால அந்த கேரட்டில் இருக்க தண்ணியிலே நம்ம நல்லா வெந்துடும் கேரட்டு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். போடும்போது இருந்த கலரு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் லேசாக எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா, இல்லை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கேரட் வெந்திருக்கிறது தெரியும். கேரட் எவ்வளோ நேரத்தில் வேகுன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கும்போதே கேரட் வெந்துடும். அந்த மாதிரி இருக்கிற பதத்தில் சாப்பிட்டு பார்த்துட்டு வெந்த உடனே ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு நான் சர்க்கரையோடு போட்டு நான் நசுக்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கேரட் பொடி போட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களோட சர்க்கரைகள் அளவு எவ்வளோன்னு நீங்கள் தித்திப்பாக சாப்பிட்டிங்கன்னா 1/2 கப் போடுங்க. தித்திப்பு கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா 1/4 கப் போடுங்க. இப்போ சர்க்கரை போட்ட உடனே அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கேரட்டும் அதுவும் ஒன்று சேர்ந்து நல்லா வேகுது பாருங்கள். வெந்துருச்சு பாருங்கள், சுருண்டு நல்லா வெந்துருச்சு. இதுக்கு நம்ம 2 ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கோம். இதுக்கு நெய் அதிகமாக விடணுன்ற அவசியம் இல்லை. இப்படி செஞ்சு கொடுத்தாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் காய்ச்சி வச்சுருக்க பாலை நம்ம திக்கான பாலை ஊற்றிக்கலாம். இந்த பால் நல்லா சுண்டி, நம்ம பால் ஊற்றணுன்றதே தெரியாமல் சுண்டி வெந்த பின்னாடி சூப்பரான ஒரு கேரட் அல்வா ரெடி ஆகிடும். இது எல்லாருக்குமே அல்வானாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கேரட்டை வச்சு நம்ம ஈஸியான மெத்தடில் சூப்பராக பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ நல்லா சுண்டி வெந்த பின்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முந்திரி பருப்பு, எல்லார் வீட்லேயும் முந்திரி பருப்பு வச்சுருப்போம் கண்டிப்பாக. இல்லை பாதாம் பருப்பு வச்சுருந்தா கூட அதை கூட நல்லா சின்ன சின்னதாக சீவி இந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப நேரம் நம்ம கிளறினாலும் அதோட டேஸ்ட்டு மாறும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பரிமாறுறதுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த சூப்பரான கேரட் அல்வா இதே அளவுகளோட இதே மெத்தடில் நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சுருக்கலாம். இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.